அங்கே அம்மாலாம் வருதா, என்ன குஷியை பாருங்க. அம்மாலாம் வருதுடி. ஒடியா 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 ஒடியா. போங்க போங்க. பா பா. வருவானா வாங்கடா. அது கட்டி ஐயோ அங்கே கள்ளக்குடி மேலே ஏறுறானோட. நம்ம ஆடுங்கலாம் காலை மேய்ச்சல் மேய்ஞ்சிட்டு வந்து எல்லாம் படுக்கையை போட்டாங்க. வழக்கம் போல் நம்ம சேட்டைக்காரி காலை கீழே தொங்க போட்டுட்டு தான் தூங்குறாங்க. அவங்க கூட படுத்ததுனாலே என்னன்னு தெரியல, நம்ம அழகிக்கும் அந்த பழக்கம் வந்துச்சு. அழகியும் காலை கீழே தொங்க போட்டு தான் தூங்குது. நம்ம ஆடுங்கலாம் மேய்ச்சலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கொட்டாயை வந்து வெளிப்பக்கத்தை 2 பக்கமும் நம்ம கூட்டி விட்டாச்சுப்பா. வெளியில் 2 கொட்டாயம் வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டோம். வெளியில் மட்டும்தான் கூட்டியிருக்கோம். நான் பரண்டைக்கு அடியில் மட்டும்தான் கூட்டல, நம்ம சுத்தமாக கொட்டி விட்டாச்சு. 7:30க்கு போனானுங்க, 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம யூடியூப்லேருந்து நமக்கு எவ்வளோ பணம் வந்திருக்குங்கிறது தான் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். அதாவது நான் வந்து யூடியூப்குள்ளே வரதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுங்க தான். நம்ம ஆடுங்க இல்லைன்னா வந்து கண்டிப்பாக எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்திருக்காது. அதனால் இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சிடலாமா? என்னோட நீங்களும் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. யாரெல்லாம் கை தட்டிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கிளாப்பிங் பிக்சர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா. இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு நினைப்பீங்க. பரவாயில்ல, இவங்களுக்காக தானே. இவங்க எல்லாரையும் வச்சு தான் நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டோம். இவங்க எல்லாரையும் வச்சு போட்டது என்னமோ உண்மை தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன்ன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்பு. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து மானிட்டேஷன். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் வரணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு மானிட்டேஷன் ஆகும். அந்த 4000 வாட்ச் ஹவரை யார் ஃபுல் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடுக்கத்தங்கம் தான் நமக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி கொடுத்துச்சு. புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது உடுக்க யாருங்கிறது. இவங்க தான் வந்து உடுக்க. இவங்க குட்டி போட்ட வீடியோ தான் வந்து நமக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர் வரணும் இல்லையா? ஒரு 1000 சொச்சம் வாட்ச் ஹவர் வந்து இந்த ஒரு வீடியோவே நமக்கு வந்து எடுத்து கொடுத்துடுச்சு. அதனால தான் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சிடலாமா? வாங்க இவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிப்போம். கேட்டில் முட்டு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? இவங்க பேர் தான் உடுக்க. இவங்க வந்து போன டைம் 3 குட்டி போட்டாங்க. அதனால தான் வந்து வியூஸு அல்லன்னு அழிச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அப்பா, என்ன ஒரு கைத்தட்டல் சவுண்டு! உடுக்கைக்கு இவ்வளோ ஃபேன் இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. இருக்கட்டும். ஓகே, இவங்க குட்டி போட்ட வீடியோவால் நமக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடிஞ்சுது. அடுத்தது முக்கியமான ஒருத்தவங்க இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட் ஆனவங்க. அவங்க யாருன்னு பார்த்துடலாமா? வந்துட்டாரு டண்டடைங். யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம அலாட்டு தாங்க. இவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம்ப்பா, இவர் வந்து ரொம்ப சாதனை படிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதாவது $100 அமெரிக்க டாலராக தான் நமக்கு வந்து பணம் வரும். அதாவது அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கும். நம்ம தமிழ்நாட்டு பணமாகவே ஏறிக்கும். இருந்தாலும் அமெரிக்காவிலேருந்து தான் நமக்கு வந்து யூடியூப் வந்து பணம் போடுவாங்க. அதில் ஒரு கணக்கு இருக்குது. $100 வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பணம் எடுக்க முடியுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. $100 எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8400 சொச்ச ரூபா வந்து பணம் வரும்ப்பா. அந்த 8400 சொச்ச ரூபா பணம் வந்தால் தான் நம்ம வந்து பணமே எடுக்க முடியும். நம்ம தேவைப்படும் போதெல்லாம் 1000 500 அப்படின்லாம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் 8000 சொச்ச ரூபா, அதாவது $100 வந்ததுக்கப்புறம் தான் ஒரு டாலரோட மதிப்பு வந்து 84 ரூபா வந்து 84 ரூபா அப்புறம் ஏதோ ஒரு பைசா வருது, அது என்னன்னு தெரியல. 84 ரூபா ரவுண்டான்னு வச்சுக்கோங்களேன். $100 வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பணம் எடுக்க முடியும். நம்ம அலாட்டு தங்க குட்டி போட்டோம் இல்லையா? அது ஒருக்கா பாருங்கள். இவன் தான் அலாட்டு. தெரியாடா இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு தெரியாது, அதனால சொல்கிறேன். அவர் தான் வந்து அலாட்டுங்க. இவர் குட்டி போட்ட வீடியோவில் தான் வந்து நமக்கு $100 வந்து இந்த ஒரே வீடியோவுக்கு வந்து $100 வந்துருச்சுப்பா. $100 8400 சொச்ச ரூபா வந்து இந்த ஒரு வீடியோவுக்கே வந்து நமக்கு பணம் கிடைச்சிருச்சு.
நம்ம முதல் பேமெண்ட் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம அலாட்டு தங்கம் தான். இது என்ன காரணம் இந்த வீடியோ வந்து வியூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 3 குட்டி போட்டுட்டார், 3 கெடா குட்டி. அதனால் நமக்கு வீடியோ வந்து வியூஸ் அல்லன்னு அழிச்சு இன்னமும் வந்து வியூஸ் வந்து அலாட்டுக்கு குறையாமல் போய்கிட்டே தான் இருக்குது. அந்த 8000 தாண்டி அதுக்கப்புறமும் வந்து நமக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து அடுத்த பேமெண்ட் எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதல்ல இவருக்கு ஒரு கைத்தட்டலை கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இதே மாதிரி எடிட் பண்ணணும்னு ஆசை. 2 நாளாக வேலை இருந்ததுனால நம்மளால் டைம் கிடைக்கல இந்த அளவுக்கு எடிட் பண்ணுறதுக்கு. அதனால் 2 நாளாக வந்து வீடியோ போட முடியல. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து அடுத்த விஷயத்தை வந்து பார்க்கலாமா? இந்த அலாட்டு குட்டி போட்ட ஒரே வீடியோவுக்கு மட்டுமே வந்து 3,88,000 பேர் வந்து பார்த்துருக்காங்க இன்னைய வரைக்கும். இன்னமும் வந்து 2000 3000 அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வியூஸ் போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம அலாட்டு குட்டி போட்ட வீடியோவுக்கே வந்து 8000 ரூபா பணம் கிடச்சிச்சின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அதுவே 1 மாதம் ஆயிடுச்சு. அப்போ வந்து 300K இருந்துச்சு. இப்போ வந்து 388K வந்து வியூஸ் இருக்குது. இன்னைய கணக்குப்படி வந்து 388K வந்து வியூஸ் இருக்குது. இன்னமும் வியூஸ் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு இந்த $100 வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் வந்து பணம் ஏறி இருக்குது. அது அடுத்த பேமெண்ட் எடுக்கும்போது தான் அது வரும். அதை வந்து நான் கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம அலாட்டு வந்து 3 வந்து கெடா குட்டி. நம்ம உடுக்க வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா 1 பொட்டைக்குட்டி, 2 பொட்டைக்குட்டி, 1 கெடா குட்டி. 3 குட்டி போட்டதுனால தான் ஓரளவுக்கு வந்து வியூஸ் போணுச்சுப்பா. அலாட்டு வீடியோவுக்கு வியூஸ் போனதுனால தான் நமக்கு வந்து யூடியூப்லேருந்து முதல் பேமெண்ட் வந்து இவ்வளோ சீக்கிரம் வாங்க முடிஞ்சிச்சு. இல்லைனா வந்து இவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது. இன்னும் பல மாதங்கள் ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து நமக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா 1000 1000 சொச்ச வியூஸ் தான் வந்து பெரும்பாலும் வந்து போயிருக்குது. அதனால் 1000 வியூஸ் போணுச்சுன்னா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா கிடைக்கும்ப்பா. அது வந்து நம்ம அவர் கணக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறத பொறுத்து இருக்குது, லைக் போடுறத பொறுத்து இருக்குது. ஒரு வீடியோக்கு வந்து குறைஞ்சது 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் 1000 வியூஸ் போனால் கிடைக்கும். அவ்வளோதான் வந்து அமௌண்ட் வரும். இதை வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம போடுற வீடியோவுக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு 1000 பேர் பார்த்துருந்தாங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா தான், அதிகபட்சம் வந்து 25 ரூபா வரைக்கும் கிடைக்கிது. அது நீங்கள் பார்க்குற டயத்தை பொறுத்து இருக்குது, லைக் போடுறத பொறுத்து இருக்குது, சப்ஸ்கிரைபர் வரதை பொறுத்து இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறத பொறுத்து இருக்குப்பா. நம்ம வந்து அது சரியாகவும் கணக்கிட முடியல. சரி, இப்போ நம்ம எல்லா ஆட்டுக்கும் பாராட்டு தெரிவித்தாச்சு, உடுக்கைக்கும் பாராட்டு தெரிவித்தாச்சு, நம்ம அலாட்டு தங்கத்துக்கும் பாராட்டு தெரிவித்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொம்பு உடுக்கையோட புள்ள கொம்பு இருக்குது இல்லையா, அதுக்கும் ஓரளவுக்கு வியூஸ் போணுச்சு. நம்ம தாலாட்டு குட்டி போட்டதுக்கும் இப்போ வந்து தாலாட்டு குட்டி போட்டோம் இல்லையா, அதுக்கும் வந்து ஓரளவுக்கு வியூஸ் போணுச்சு. அப்புறம் குட்டி போட்ட ஆடு எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு வியூஸ் போணுச்சுப்பா. அதில் ஓரளவுக்கு 5K 3K அந்த அளவுக்கு வியூஸ் போணுச்சு. அதுக்கப்புறம்லாம் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஆடு வந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த வீடியோ வந்து எல்லோரும் பார்க்குறாங்க, அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க, அதுக்கு லைக்கும் போடுறாங்க. இப்போ வந்து 23 குட்டி போட்டானுங்க பாருங்கள், அதுக்கு வந்தது தான் வந்து வியூஸே. அதிகபட்ச வியூஸ் வந்து அதுக்கு தான் வந்துச்சு. அதனால தான் நமக்கு பைசா வந்து இவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடிஞ்சுது. சரி, இப்போ வந்து நம்ம உடுக்கைக்கு எல்லா ஆட்டுக்கும் வந்து பாராட்டு தெரிவித்தாச்சு, உடுக்கைக்கு பாராட்டு தெரிவித்தாச்சு, நம்ம அலாட்டுக்கும் பாராட்டு தெரிவித்தாச்சு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான். நம்ம ஆடுங்களை வச்சு வீடியோ போட்டோம், நீங்களாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்த உங்களுக்கெல்லாம் வந்து நான் பாராட்டும் தெரிவிக்கிறேன், வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிப்பா. அடுத்தது வந்து நம்ம நெத்தி வேலையும் வந்து நமக்கு 62,000 வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ குட்டி போட்ட வீடியோவில் வந்து நெத்தி வேலை வீடியோ வந்து 62,000 வியூஸ் வந்து போயிருக்குது. அதுக்கெலாம் வந்து பணம் வந்து இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கும் ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா ஒவ்வொருத்தங்களாக பாராட்டு தெரிவிச்சுட்டே இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே எல்லா ஆட்டுக்குமே சேர்த்து வந்து நம்ம பாராட்டு தெரிவித்தாச்சு. நம்ம கொம்பு ஆடு இது இருக்குது பாருங்கள், இதுதான் கொம்பு ஆடு, நம்ம உடுக்கையோட பிள்ளை. இவங்களுக்கும் வந்து வியூஸ் போய்கிட்டு இருக்குது. குறிப்பிட்டு சொன்னால் ஒரு 4-5 வீடியோ குட்டி போட்ட வீடியோவில் வந்து 4-5 வீடியோ வந்து வியூஸ் போனதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம வர முடிஞ்சுதுப்பா. ஓகே, நம்ம வந்து ஒரே வீடியோவுக்கே 8000 ரூபா பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ மொத்தம் எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நிறைய பேர் வந்து 30,000 15,000 16,000 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து 2 பேர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. நம்ம சந்தோஷ்கானாவும் சொல்லிட்டாங்க, இன்னொருத்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. அது யாருன்னு கரெக்டாக சொல்கிறேன், இருங்க உங்கள் ஐடியை பார்த்துட்டு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து 30,000 அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கப்பா. நம்ம ரஞ்சித் தம்பி வந்து 30,000க்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூர்யா பிரதீப் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து
இன்னும் நிறைய பேர் நம்ம நிறைய அமௌண்ட் அனுப்பியது சொல்லியிருந்தாங்க. செல்வி செந்தில் அப்படிங்கிறவங்க 30,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் வந்து சரியாக வந்து 2 பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்கப்பா. நம்ம சந்தோஷ் கண்ணா, அதாவது கிரீஷ் கண்ணாங்கிற ஐடியிலேருந்து வந்து சந்தோஷ் கண்ணாங்கிற தம்பி வந்து 15,000 கிடச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து அது இன்னொருத்தவங்களும் சொல்லியிருக்காங்க 15,000 அப்படின்னு. பாஸ்கருங்கிறவங்க வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க 15,000 கிடச்சிருக்குங்கக்கா அப்படின்னு. 2 பேரும் சொன்னது தான் சரியான பதில். இன்னொருத்தவங்க வந்து 16,000 போட்டிருக்காங்க. லோகேஸ்வரன் ராஜதுரை அப்படின்றவங்க வந்து 16,000 போட்டிருக்காங்க. நம்ம 15,000க்கும் 16,000க்கும் இடையில தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்துச்சு. வந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,153 ரூபாய். ஆமாம், 153 ரூபாய் என்னமோ வந்துச்சுப்பா. அதில் வந்து டாலராக வரதுனால நமக்கு வந்து, அதாவது அமெரிக்க டாலராக வரதுனால வந்து நமக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. ஜிஎஸ்டி பிடிச்சது போக தான் நமக்கு வந்து பணம் போடுவாங்க. அதில் 14,896 ரூபா வந்து நமக்கு பணம் போட்டு விட்டாங்க. அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுச்சு. அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வந்து நமக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. அதாவது மெயில் வந்து முன்னாடியே வந்துடும். நமக்கு வந்து சொல்லியிருந்தது என்னென்னா, அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 26க்குள்ளே வந்து நமக்கு அமௌண்ட் போடுறதா வந்து மெசேஜ் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆனால் 22ஆம் தேதியே வந்து மெயில் வந்துச்சு. நான் வந்து மெயில் வந்து செக் பண்ணல. 23ஆம் தேதி தான் வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து 14,00,000 சொச்ச ரூபா வந்து பணம் ஏறிந்துச்சா. இது ஏதில் அந்த பணம் அப்படின்னு பார்த்தாக்கா, அப்புறம் போயிட்டு நான் வந்து பார்க்கும்போது யூடியூப் பணமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். பரவாயில்லப்பா, நம்மளும் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வேலையும் பார்த்துக்கிட்டே வந்து சம்பாரிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் நிறையவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லாமே உங்களால் தான். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிப்பா. நான் வந்து முழு மனசோடு, அதாவது சந்தோஷத்தோடு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு அடுத்த பேமெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் 2வது பேமெண்ட் என்ன எடுக்கிறோங்கிறதையும் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கப்பா. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லணும். நம்ம போன தடவை போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ வந்து நிறைய பேர் போடக்கூடாது, போட்டிங்கன்னா வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து லைக் வராது, அடுத்து போகிற வீடியோவுக்கு வந்து லைக் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இவங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படிங்கிறதுனால யாரும் லைக் போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருந்தோம். அதில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்கப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து பார்க்க வரத்துக்கு பாசத்துக்காக தான்க்கா, பணத்துக்காக இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே 100% வந்து எல்லாருமே நம்ம வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் பாசம்தான். அது வந்து 100% வந்து உண்மை தான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எல்லாம் பாசத்துக்காக வந்தவங்க தான். அதனால தான் எல்லோரும் சொல்லியும் நான் வந்து நம்பிக்கையாக வந்து வீடியோ போட்டேன். அப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்கிற எண்ணம் வந்து எனக்கு இருந்ததுனால தான் நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு நான் வந்து போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன். அதனால தான் இப்பயும் போடுறேன். நம்ம வந்து 2 நாளாக வீடியோ போடல. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி நவம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 9:30, அதாவது நைட்டு வந்து 9:30 மணிக்கு தான் நம்ம வீடியோவை எடிட் பண்ணிகிட்ருக்கோம். நேற்றையும் வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கும் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வீட்டில் வேலை இருந்ததுனால வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல. கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த வீடியோ வந்து இவ்வளோ தெளிவாக வந்து எடிட் பண்ண முடியாது. நான் வந்து நினச்ச மாதிரி எடிட் பண்ண முடியாது. இல்லைனா ஏனோ தானே வந்து நம்ம விஷயத்த சொல்லிகிட்டே எடிட் பண்ணி போட்டு வந்திருப்போம். தெளிவாக போகணுங்கிற காரணத்தினால தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நாளை காலையில் 10 மணிக்கு வரும். அதாவது புதன்கிழமை காலையில் வந்து 10 மணிக்கு வந்து நம்ம ஷெட்யூலில் போட போகிறோம். இன்றைக்கி எனக்கு ஷார்ட்ஸ் போடுறதுக்கு கூட டைம் இல்லைப்பா. காலையில் நம்ம நெத்தி வெள்ளை ஷார்ட்ஸ் போட்டது தான். அதுக்கப்புறம் இன்னும் வீடியோவே போடலை. இனிமேல் வந்து நம்ம காலையில் கொடுக்க போகிற வீடியோ தான். ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மட்டும் எல்லாேருக்கும் சொல்லிடணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போயே மணி வந்து 10 போகுது. இதுக்கப்புறம் யார் பார்க்க போகிறாங்கங்கிறது தெரியல போஸ்ட்டை. அதை பார்த்துக்கலாம். நம்ம ரஞ்சித் தம்பி கூட கேட்டிருந்தாங்க, அக்கா லாங் வீடியோ எப்போக்கா வரும் அப்படின்னு. நம்ம வந்து கமெண்டில் வந்து பதில் சொல்லியிருக்கிறோம். அவங்க கூட கேட்டிருந்தாங்க. நேரம் கிடைக்காததுனால போட முடியலப்பா, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்கள் வந்து நீங்கள் ஆடுங்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக உள்ளார போய்ட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை நிறைய பேர் வந்து இவ்வளோ பாசமாக வளர்க்குறீங்களே, எப்படி ஆடை வந்து அறுக்கிறதுக்கு கொடுப்பீங்க அப்படி இப்படின்னு பேட் கமெண்ட்லாம் நிறைய வருது. பேட் கமெண்ட் இல்லை, அது என்ன, அது பேட் கமெண்ட் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தோன்றதை வந்து சொல்லிட்டு போகிறாங்க.
அவங்க சொல்கிறதும் வந்து நமக்கு வந்து மனசு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாரமாக இருக்கும். உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி தோணும். உண்மைதானோன்னா நம்ம என்னைக்கா இருந்தாலும் அறுக்கிறதுக்கு தானே கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுது. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம சூழ்நிலை வளர்க்குறோம். அதனால் அது வந்து அறுக்கிறதுக்கு கொடுக்கறது தானே, அடிச்சு வளர்க்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் விற்கும்போது உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும், உங்கள் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட்லாம் நிறையா வரும். இது எதே மாதிரி வீடியோவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வியூஸ் போகுது பாருங்கள். நம்ம அலாட்டு குட்டி போட்ட வீடியோவுக்கு அடுத்தது இப்போ ₹1,00,00,000 கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருந்தோம் பாருங்க. அதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து 60K என்னமோ வந்து வியூஸ் போயிருக்கு. அந்த ஷார்ட்ஸுக்கெலாம் வந்து 1000 பேர் பார்த்தா ₹1 கிடைக்கும்பா. அதாவது நம்ம 60 செகண்டுக்கு வரும் இல்லையா, ஷார்ட்ஸு தள்ளி விட்டு பார்க்குற மாதிரி வரும் இல்லையா, அந்த ஒரு வீடியோக்கெலாம் வந்து 1000 பேர் பார்த்தா ₹1 கிடைக்கும். 60K போயிருக்குன்னா ₹60 வந்து பணம் ஏறி இருக்கும். அந்த வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட், இவ்வளோ பாசமாக வளர்த்துட்டு எப்படி அறுக்கிறதுக்கு கொடுப்பீங்க, இதெல்லாம் வந்து வேஷம் போடுறீங்க, நடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சோர்ந்து உக்காந்துடுறோம்னா அதுங்களை விற்கும்போது நம்ம வந்து என்ன மனநிலைமையில் இருக்கிறோமோ அந்த மனநிலைமைக்கு நம்மளை கொண்டுட்டு போயிடறாங்க. அது விற்கிற அன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலையில் இருப்போமோ அந்த சூழ்நிலை அவங்க சொல்கிற வார்த்தையிலே வந்து நமக்கு அந்த கஷ்டத்தை வந்து கொடுக்குது. ஓகேப்பா, அவங்கவுங்களோட மனநிலைமை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நம்ம வீடியோ வந்து இதோட முடிக்க போகிறோம். வீடியோ பிடிச்சிட்டா ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.